நமது சமுதாயத்தில் உள்ள மிகவும் வயதான பெற்றோர்களை அவர்களது பிள்ளைகள் நன்றாக பார்த்து கொள்கிறார்களா? அடிக்கடி அவங்கள மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போற மாதிரி இருக்கும். இப்படி நம் மலை போல் நம்பும் மருத்துவமனைகள் முதியோர் சேவைகளை செம்மையாக வழங்குகிறார்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று சேனல்ல நமது சமுதாயத்தில் உள்ள முதியவர்களின் நலவாழ்வை நாம் எப்படி உறுதி செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து விவாதித்துட்டு வரோம். பல்வேறு சிந்தனைகள், கருத்துக்களை நம்ம பகிர்ந்துட்டு வரோம். போன பதிவுல நமது சமுதாயத்தில் உள்ள மிகவும் வயதான பெற்றோர்களை அவர்களது பிள்ளைகள் நன்றாக பார்த்து கொள்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். அதுல சில பிள்ளைகள் அவர்களது வீட்டில் உள்ள முதியவர்களை, வயதான பெற்றோர்களை நன்றாக பராமரிக்கவில்லை அப்படிங்கிற ஆதங்கத்தை நம்ம வெளிப்படுத்தியிருந்தோம். தொடர்ந்து இதை பத்தி நம்ம விவாதிக்கும் போது இது முற்றிலும் உண்மை அல்ல அப்படின்னு தெரிய வருது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயதான பெற்றோரை நன்றாக பராமரிக்காத பிள்ளைகள் இருக்கும் அதே சமயத்தில் வயதான நோய்வாய்ப்பட்ட பெற்றோர்களை கஷ்டப்பட்டு நன்றாக செலவு செய்து அவர்களை பராமரிப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த பிள்ளைகளும் கணிசமான அளவில் இருக்கிறார்கள். இந்த பதிவுல எப்படி பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் தங்களுடைய வயதான நோய்வாய்ப்பட்ட முதியவர்களை அவர்களது பிள்ளைகள் பராமரித்து வருகிறார்கள், அப்படி பராமரிப்பதில் எதையெல்லாம் சந்தித்து இதையெல்லாம் கடந்து அவர்கள் தங்களின் பெற்றோரை நலம் பேண வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இன்றைய முதியவர்களின் இனிமையான முதுமைக்கு மட்டுமல்லாமல் ஏனைய அனைவரின் நலமான முதுமைக்கு அயராது பாடுபட்டு வரும் பூங்காற்று சேனல் மூலமாக நாம் அனைவரும் இணைவோம். உடனடியாக பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைவரும் இணைந்து செயல்படுவோம். போன வீடியோல தங்களது பெற்றோர்களை நன்றாக பார்க்காமல் உதாசீனப்படுத்தும் பிள்ளைகள் பத்தி சில உதாரணங்களை நம்ம பேசியிருந்தோம். இந்த வீடியோல எப்படி தங்களது பெற்றோர்களை, நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கும் பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்ற சில கேஸ் ஸ்டடிஸை பார்ப்போம். இப்போ எனக்கு தெரிந்து சென்னையின் மத்திய பகுதியில் ஒரு பெண் வசித்து வருகிறார். அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை, நடுத்தர வயது. அவங்களோட அம்மாவையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதோட இல்லாம அவங்க உறவினர், வயதான ஒரு உறவினர் பெண்மணியும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இந்த இரண்டு முதியவர்களும் ஒரே சமயத்துல நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக அந்த ஒரே வீட்டில் இருந்தாங்க. அவங்கள இந்த பெண் நல்ல முறையில் பராமரித்து வந்தார். எனக்கு இது நல்லா தெரியும். ஏன்னு கேட்டால் அவன் நிறைய தடவை எங்ககிட்ட பேசி டாக்டர் வேணும், இல்லை வேற உதவிகள் வேணும்னு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவ்வளவு கண்ணும் கருத்துமாக அவங்க வீட்டு பெரியவங்களை அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அடுத்ததாக இன்னொருவர், அவருக்கே நல்ல ஒரு 70 வயது இருக்கும். அவரது அம்மா, அவங்க 90களை கடந்தவர். அவங்களுக்கு மறதி நோய், டிமென்ஷியா எனும் மறதி நோய். அவங்களோட சுய நினைவே இல்லாம அவங்க பல வருடங்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவங்கள அவ்வளவு ஆசையாக, கண்ணும் கருத்துமாக, வாஞ்சையுடன் அவர் பார்த்துட்டு வர்றார். எங்க அம்மா இப்படி இருந்தாங்க, எங்க அம்மா இன்னைக்கு அவங்களுக்கு நாங்கள் இப்படி கொடுத்தோம், திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, உடனேயே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடணும், இந்த மாதிரி எல்லாம் அவர் அவ்வளவு ஆசையா, எந்த விதமான சலிப்பும் இல்லாம அன்பு மிகுதியா பேசுவார். அடுத்ததாக வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு நண்பர், அவர் அகமதாபாத்ல அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க பெற்றோர் பக்கத்துல உள்ள மாநிலமான ராஜஸ்தான்ல இருக்காங்க. அம்மாவுக்கு ஸ்ட்ரோக், அந்த மாதிரியான பிரச்சனைகள். அப்பாவும் ரொம்ப வயதாகி விட்டது. இவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, அகமதாபாத்ல அவர் நடத்திட்டு இருந்த தொழிலை அப்படியே விட்டுட்டு அவங்க சொந்த ஊரான ராஜஸ்தானில் உள்ள உதய்பூருக்கு திரும்பி வந்தார். அவர்கிட்ட நான் அடிக்கடி பேசும்போது, இது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா, அங்க உங்க தொழிலை பார்த்துட்டு இருந்தீங்க, ஒரு ஐடி நிறுவனத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார், அங்க இருந்தீங்க, நல்லபடியா இருந்துட்டு இருந்தீங்க, இப்ப அப்பா அம்மாவோட வந்துட்டீங்களேன்னு. அப்பா அம்மா தாங்க முக்கியம், அவங்க இருக்கிற வரைக்கும் தான் அவங்கள நம்ம பார்த்துக்க முடியும், போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு என்ன அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி எண்ணில் அடங்காத உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ எப்படி ஒரு சாரார் பெற்றோர்களை நன்றாக பராமரிக்கவில்லையோ அதை விட அதிகமான பிள்ளைகள் அவர்களது பெற்றோரை நன்றாகவே பார்த்து கொண்டு வருகிறார்கள். ஆனா இது சுலபமான காரியமா? வயதான பெற்றோர்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், காலையில என்ன நடக்கும்னு தெரியாது, மதியம் என்ன நடக்கும்னு தெரியாது, திடீர்னு அவங்களோட உடல்நலக்குறைவு ஏற்படும், மருத்துவரை தேடி ஓடணும், ஆஸ்பத்திரிக்கு போகணும், இப்படி சவால்கள் வந்துகிட்டே இருக்கும். தனது பெற்றோரை பராமரிக்கும் ஒருத்தர் சொன்னாரு, ஒரு போர்க்களம் போலவே வாழ்க்கை இருக்கும், எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது நீங்கள் சந்திக்கும் சவால்கள் என்ன? உங்களுக்கு என்ன பொருளாதார பிரச்சனை இருக்கா, இல்ல நேரம், அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு அவங்ககிட்ட பேசும்போது எல்லோருமே
குறிப்பாக சொன்னது 2 விஷயங்கள் தான். அந்த 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹோம் நர்சிங் கேர் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இல்லம் தேடி வரும் செவிலியர் பணி. இந்த இடத்துல பெரிய சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக இவங்க எல்லாம் மலை போல் நம்பி இருக்கும் மருத்துவமனைகள். முதுமையில பலவிதமான பிரச்சனைகளோட அவங்க இருப்பாங்க. அடிக்கடி அவங்க மருத்துவமனைகளுக்கு போயிட்டு வர்றது மாதிரியே இருக்கும். வருடத்துல சில முறை அவங்க மருத்துவமனையில் அட்மிட் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மருத்துவமனை வழங்கும் சேவை குறைபாடுகள் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 பிரச்சனைகள்ல முதலாவதாக ஹோம் நர்சிங் கேர் அதை பத்தி பார்க்கலாம். அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் லிஸ்ட் நீளமா போய்கிட்டே இருக்குங்க. நமக்கே தெரியும், இதை பத்தி இதுக்கு முன்னால கூட பதிவுகள் போட்டிருக்கோம். மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த நிறுவனங்கள் போதிய பயிற்சி இல்லாதவர்களையே பணியில் அமர்த்துகிறார்கள். ஏன்னா தினம் தினம் அவர்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு, பேஷண்ட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் சொல்லி வச்சிருக்காங்க, யாராவது பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகுறாங்கன்னா எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க அவங்களுக்கு ஹோம் கேர் சர்வீசஸ் தரோம் அப்படின்னு. அதனால அவங்களுக்கு பேஷண்ட்ஸுக்கு குறைவே இல்லை. ஆனால் போதிய பயிற்சி பெற்ற செவிலியர்கள் அல்லது அட்டெண்டன்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. பெரும்பாலான இந்த வீட்டில் இல்லம் தேடி வரும் செவிலியர்கள் மிகவும் வயது குறைவானவர்களாகவே இருக்கிறாங்க. 20, 21, 22, அதிகபட்சமா 25 அப்படின்னு இருக்காங்க. இவங்களுக்கு முதியோர் பராமரிப்பை பற்றி ஒரு புரிதலே இல்லாம இருக்காங்க. சிறு வயதினர் எப்பொழுதும் அவங்க போன்லயே இருக்காங்க. ஒன்று போனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அல்லது யார்ட்டையாவது போன் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. பேஷண்ட்டை அவங்க பார்க்கறதே இல்லை. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தா எல்லோரும் சுட்டி காட்டுவது அந்த செவிலியர் சேவைகளை வழங்கும் நிறுவனங்களை தான். வெறும் லாப நோக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு செவிலியரை அனுப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருக்காங்க, செட்டில் ஆயிட்டாங்களா, அவங்க டியூட்டி அவங்க கரெக்டாக பார்க்குறாங்களான்றதுக்கெல்லாம் அவங்க கண்டுக்கிறதே இல்லை. பேமெண்ட்டுக்கு மட்டும் கரெக்டாக ஃபோன் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக மருத்துவமனைகள் இல்லாமல் ஒரு முதியோரை நாம் பராமரிக்கவே முடியாது இல்லைங்களா? ஒரு மருத்துவமனையுடன் நாம் இணைந்திருக்க வேண்டும். ஏன்னா வருடத்திற்கு சராசரியாக 2 முறை, 3 முறை, 4 முறை கூட நம்ம அட்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அடிக்கடி அவங்கள மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போற மாதிரி இருக்கும். இப்படி நம் மலை போல் நம்பும் மருத்துவமனைகள் முதியோர் சேவைகளை செம்மையாக வழங்குகிறார்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு மருத்துவமனையை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சராசரியாக 60 விழுக்காடுக்கு மேற்பட்ட நோயாளிகள் முதியவர்களாக தான் இருப்பார்கள். இப்படி பெரும்பாலும் முதியவர்களை கொண்டு நடத்தப்படும் மருத்துவமனைகள் முதியவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதே இங்கே ரொம்ப சோகமான ஒரு விஷயம். இப்போ ஒரு வயதானவர் வராரு, நிறைய சந்தர்ப்பங்களில் தனியாக முதியவர்கள் வர்ற மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் அவங்ககிட்ட அனுசரணையாக பேசி அவங்க தேவை அறிந்து அவங்களுக்கு உதவுவது இல்லை. அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடியிருப்பு பகுதிகள் இருக்கு இல்லைங்களா, நாம் வாழும் பகுதியில் உள்ள சிறு மருத்துவமனைகள், 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல், 30 படுக்கை வசதிகளுடன் உள்ள சிறிய மருத்துவமனைகள்ல அவசர சிகிச்சை பிரிவுகள் நிறைய இடங்கள்ல இல்லாம தான் இருக்கு. நம்ம வீட்டு பக்கத்துல திடீர்னு நம்ம வீட்டு பெரியவங்க விழுந்துட்டாங்க, இல்லை திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம பக்கத்துல உள்ள மருத்துவமனைக்கு தான் நம்ம உடனடியாக அழைத்து செல்ல வேண்டும். இப்ப சமீபத்துல கூட ஒரு அரசியல் பிரமுகருக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அவருக்கு ஸ்ட்ரோக் அப்படின்னு வரும்போது பெரிய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு இவங்க திட்டம் போடும்போது அங்கே இருந்த ஒரு மருத்துவர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு நம்ம கூட்டிட்டு போய் முதல்ல அவருக்கு வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்டை கொடுத்துட்டு அப்புறம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான ஒரு வசதி நிறைய குடியிருப்பு பகுதிகளில் இல்லாமல் இருக்கிறது. அங்கங்கே உள்ள மருத்துவமனைகள் இந்த அவசர சிகிச்சைகளை வழங்க வேண்டும். நைட் டியூட்டி டாக்டர்ஸ் கூட நிறைய இடத்துல இருக்க மாட்டாங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நைட்டு திடீர்னு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஆம்புலன்ஸை கூப்பிடுறோம் அப்படின்னா, பெரிய மருத்துவமனைகளிலிருந்து வர்ற ஆம்புலன்ஸ்ல மட்டும் அல்லது 108லேருந்து வர்ற ஆம்புலன்ஸ்ல மட்டும்தான் எல்லா விதமான வசதிகளும் பயிற்சி பெற்ற பணியாளர்களும் இருக்கிறாங்க. வேற தனியார் ஆம்புலன்ஸ் எல்லாம் வரும்போது ரொம்ப ஏனோதானான் இருக்கு அப்படின்னு. இப்ப நானே கூட பார்த்துருக்கேன். ஒரு முறை ஒருத்தங்க வீட்டுக்கு ஒரு தனியார் ஆம்புலன்ஸ் வந்தது. அவங்க அந்த ஸ்ட்ரெச்சர்ல அந்த ஹார்னஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த போட்டு கட்டி வைக்கிறது அது கூட இல்லாம அப்படி சாதாரண ஸ்ட்ரெச்சரை தூக்கிக்கிட்டு ஒருத்தங்க வந்தாங்க. மாடியிலிருந்து அந்த பெரியவரை கொண்டுட்டு வரும்போது அவர் அப்படியே சரிந்து கீழே விழ பார்த்தார். இந்த மாதிரியான அவலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன.
இப்படி வயது முதிர்ந்து நோய்வாய்ப்பட்டுள்ள முதியவர்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசியமான சேவைகள் இவ்வளவு கவலைக்கிடமாக இருக்கும்போது அவர்களது பிள்ளைகளால் எப்படி அவங்கள நன்றாக பார்த்து கொள்ள முடியும்? எவ்வளவு பணமானாலும் பரவாயில்ல, எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் தர நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா மருத்துவ சேவைகள் அந்தந்த நிறுவனங்கள் அந்தந்த சேவையாளர்கள் தானே தரணும். எங்கனால என்ன பண்ண முடியும்? ஆனா அவங்களோட நிலைமை இப்படி இருக்கு அப்படின்னு அவங்க எல்லோருமே சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த முக்கியமான 2 பிரச்சனைகளை சரி செய்ய ஒரு சமுதாயமாக நாம் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக, இல்லங்களில் சேவை தரும் செவிலியர் நிறுவனங்கள். இவங்க நெறிப்படுத்தப்படாமல் இருக்கின்றார்கள். இந்த பெரும்பாலான இந்த செவிலியர் நிறுவனங்கள் முறையாக எங்கேயும் பதிவு செய்யப்படாமலேயே இயங்கி வருகிறார்கள். அவங்க எங்கேயும் பதிவே பண்ணல அப்படின்னா எப்படி அவங்கள நெறிப்படுத்த முடியும்? அரசாங்கம் இதில் உடனடியாக தலையிட்டு இந்த மாதிரியான செவிலியர் நிறுவனங்களை நெறிப்படுத்த வேண்டும். அதை நடத்துறவங்களுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த தொழில் என்ன, இதுல உள்ள கஷ்ட நஷ்டம் என்ன, என்னென்ன மாதிரி தரமான சேவைகளை நாம் தர வேண்டும் அப்படின்றத பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக, அவங்க பணியில் அமர்த்தும் அந்த செவிலியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு முறையான பயிற்சி இருக்கணும். ஏதோ ஒரு பேப்பர்ல ஒரு சர்டிபிகேட்டை எங்கிருந்தோ கொண்டுட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு மருந்து மாத்திரையோட பேர் என்னன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சரியான மாத்திரைகளை அந்த முதியவர்களுக்கு கொடுக்க முடியும்? அடுத்ததாக எல்லோரும் சொல்லுவது என்ன அப்படின்னா, அந்த கட்டண கொள்ளை. ஃபிக்ஸ்டு டேரிஃபே கிடையாதுங்க. என்ன பொருளை எடுத்தாலும் அதுக்கு ஒரு எம்ஆர்பி இருக்கு, அதுக்கு ஒரு ஹோல்சேல் ரேட் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இல்லைங்களா. விலையை சரிபார்த்து தான் நம்ம எந்த பொருளையும் வாங்குறோம். ஆனால் இந்த செவிலியர் பணிகளுக்கு அவங்க சொன்னதுதான் கட்டணம். எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை யாருக்கிட்ட போய் சொல்றது? அந்த கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் அப்படிங்கிறதே இல்லை. இவ்வளவு பிரச்சனைகளுடன் செயல்பட்டு வரும் இந்த செவிலியர், இல்லத்தில் சேவை புரியும் செவிலியர் நிறுவனங்களை அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு சரி செய்ய வேண்டும். அடுத்ததாக, மருத்துவமனைகள். நாம் முன்பே குறிப்பிட்டது போல 60% மேலான நோயாளிகள் எல்லா மருத்துவமனைகளிலும் முதியவர்களே. ஆனா அங்க பணிபுரிபவர்களுக்கு முதியோர்களை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிற பிரத்யேகமான பயிற்சி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. மருத்துவர்களுக்கே கூட இல்லாமல் இருக்கலாம். நம் பொது மருத்துவர் மற்றும் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்கிறோம் இல்லைங்களா. முதியோர் நல மருத்துவர்கள் முதியோர்களை எப்படி கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லி சிறப்பு பயிற்சி எடுத்தவர்கள். ஆனால் மற்ற மருத்துவர்கள், பொது மருத்துவர்களா இருக்கட்டும் அல்லது சிறப்பு மருத்துவர்களா இருக்கட்டும், உயர் சிறப்பு மருத்துவர்களா இருக்கட்டும், இவங்களுக்கு அந்த ஜீரியாட்ரிக்ல ட்ரைனிங் இல்லை. ஸோ மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவர்கள் தாங்களாக முன் வந்து அவங்க ஸ்டாஃபுக்கு முதியோர்களை எப்படி கையாள வேண்டும், முதியோர்களின் பிரச்சனைகள், பிரத்யேகமான பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் சொல்லி அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கான ட்ரைனிங்கை கொடுக்கணும். அடுத்ததாக, குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் கட்டாயமாக இந்த அவசர சிகிச்சை பிரிவுகளை அவங்க உருவாக்கி வைக்க வேண்டும். 24/7 24 மணி நேரமும் மருத்துவர்கள் அங்கே இருக்க வேண்டும். இதற்கான ஏற்பாடுகளை அனைத்து மருத்துவமனைகளும் செய்ய வேண்டும். பகல் நேரங்களில் மட்டும் அனைத்து விதமான சேவைகளும் எங்கள் மருத்துவமனையில் கிடைக்கும். இரவு நேரங்கள் அல்லது அதிகாலை நேரங்களில் அவசர சிகிச்சை போன்ற சேவைகள் கிடைக்காது அப்படின்னு சொல்றது நியாயமா? அடுத்ததாக, இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பக்கவாதம், ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. நீக்கமற எல்லா பகுதிகளிலும் வந்துட்டு இருக்கு. தினம் தினம் பலர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அட்மிட் செய்யப்படுகிறார்கள். மருத்துவமனையிலும் அவங்களுக்கு நல்ல முறையில் சிகிச்சை கொடுத்து அவங்கள டிஸ்சார்ஜ் பண்றாங்க. இந்த இடத்துல தான் ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணும்போது பெரும்பாலான பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எழுந்து நடமாடும் நிலையில் இல்லை. அவங்க அப்பமும் பாதி அளவுக்கு தான் சரியா இருப்பாங்க. இன்னும் பாதி சிகிச்சை இருக்கு. அந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிறது 1, 2 தான் சென்னை போன்ற பெரிய நகரங்கள்லயே இருக்கு. இந்த சிறிய மருத்துவமனைகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோஆபரேட்டிவ் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்தந்த பகுதிகளில் இந்த மாதிரி ரீஹாப் சென்டர்ஸை உருவாக்கலாம் இல்லையா? என்ன இல்லை இந்த மருத்துவமனைகளிடம்? பொருளாதார வசதி இல்லையா, இல்லை தொழில் நிபுணத்துவம் இல்லையா? இப்படி எல்லா வசதிகளும் இருந்து இப்படி ஒரு முக்கியமான ஒரு சேவையை மருத்துவமனைகள் தனியாகவோ இணைந்து வழங்காததோ ஒரு மிக பெரும் குறையாகவே இருக்கிறது. என்ன ஆனாலும் அவங்க உங்க பேஷண்ட்ஸ் தானே, உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க, நீங்க தான் அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஆனா அவங்க முழுமையாக குணம் பெறவில்லை.
அப்போ அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவைகளை உறுதி செய்வது மருத்துவமனைகளின் கடமையாகும். இப்படி பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வரும் முதியோர்களின் நலம் காப்பவர்களின் நலம் காப்போம். முதியவர்களை பராமரித்துக் கொள்பவர்கள் நல்லா இருந்தாதான் அவங்களது அரவணைப்பில் அவங்களது பாதுகாப்பில் இருக்கும் முதியவர்களின் நலனும் பேணி பாதுகாக்கப்படும். இந்த வீடியோல நான் பேசிய விஷயங்கள் நீங்க எல்லோருமே பார்த்ததாவே இருக்கும். உங்க எல்லோருக்குமே தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும். உங்கள் வீட்டு பெரியவர்களை பராமரிப்பதில் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன? எந்த விதமான சேவைகள் மற்றும் உட்கட்டமைப்பு இருந்தா நம்ம வீட்டு பெரியவங்களை நம்ம நல்லா பார்த்துக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ்ல பதிவிட்டீங்கன்னா அது அனைவருக்கும் பலனுள்ளதாக இருக்கும். நாம் அனைவரும் இணைந்து இன்றைய முதியவர்களின் நலன் மட்டுமல்லாமல் நாளைய முதியவர்களான நம் அனைவரின் நலனையும் உறுதி செய்வோம். அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து எங்களுக்கு உங்களது நல்ல ஆதரவினை தாருங்கள். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.